அவர் சொல்றார், உன் இள வயதின் மனைவியோடு நீ பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை, உன் உடன்படிக்கையின் மனைவியாச்சு, அதுக்கு நான் சாட்சின்றார். அதனாலதான் இங்க இவளை பற்றி இப்படி பேசுறாரு. தன் இள வயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து. தேவனுடைய உடன்படிக்கை எங்க மறந்தா? புருஷனை விட்டுட்டு அவ்வளவுதான். அதுதான் புருஷனை விட்டதுதான் என்ன, தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து விட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்பு வைக்கப்படுவாய். அப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட நீ தப்பு வைக்க முடியுவா? மகனே, வார்த்தையை கேளு, இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, மாட்டிக்காத, என் வசனத்தை கேட்டு நான் சொல்றபடி நடந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆட்களுக்கு, உனக்கு வலை விரிக்கிற ஆட்களுக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய். ஒரு உடன்படிக்கையின் உறவை ஒன்றும் இல்லைன்னு தூக்கி போட்டு வந்து இன்னொரு இடத்துல உறவு கொள்ற ஆள் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. கத்திற்கு பயமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற ஒரு உடன்படிக்கை தேவனுக்கு முன்பாக செய்யப்படுகிற உடன்படிக்கை. இவர்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை, ஆனா அது தேவனுடைய உடன்படிக்கை. ஏன்னா அதுக்கு அவர் சாட்சியா இருக்கிறாரு, அதுல அவரும் இன்வால்வ்டு என்று சொல்ல வருகிறது. அது மட்டும் இல்ல, அந்த உடன்படிக்கையை மறக்கும் போது தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசத்தையே நம்ம முடித்துக் கொள்ளுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இவ்வளவு சீரியஸா பேசுது. நான் சீரியஸா பேசும்போது நிறைய பேர் இந்த உலகத்துல பாருங்க, ஏற்கனவே விவாகரத்து ஆகி இருக்கிறாங்க. வேத வசனமே சொல்லுது, உங்களுக்கு இருக்கிற கடின இருதயத்தினாலே விவாகரத்தை பண்ணிக்கலான்னு இயேசு சொன்னார். அதுக்கு காரணமும் சொன்னார், எதுக்கு பண்ணிக்கலான்னு, கடின இருதயத்தினாலே. ஆனா ஆதி முதல் அப்படி இல்லைன்றார். கடவுள் உண்டாக்குற போது மனுஷனை, புருஷனை மனைவியை இணைச்சு வச்சு முதல் திருமணத்தை நடத்தி வைத்த போது தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். 2 பேரும் பிரியாதபடிக்கு ஒட்டி கொண்டிருப்பார்கள். எப்படி ஒட்டி கொண்டிருப்பார்கள்? சில வாக்கு தத்தங்களை கொடுத்து, வாக்குறுதிகளை கொடுத்து, அதன் மூலம் அதற்கு கட்டுப்பட்டு இணை பிரியாதவர்களாம் இருப்பார்கள். அப்படின்னு தான் திருமணத்தை ஏற்படுத்தினார். ஆனா இன்னைக்கு பாவ உலகம் பாருங்க, இது நான் சொல்றது, இங்க சொல்றது ரொம்ப முக்கியம். இது பாவ உலகம். தவறுகள் நடக்குது, 2 பேரும் தப்பு பண்றாங்க. நிறைய நேரம் சில நேரத்தில் சில திருமண வாழ்க்கை முறியும் போது யாரோ ஒரு ஆள் மேல தப்பு இருக்குது, பாவம் அடுத்த ஆள் ஒரு இன்னசென்டா கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. இது பாவ உலகம், இது பர்ஃபெக்ட் உலகம் கிடையாது. பர்ஃபெக்ட் உலகம் வந்தா ஒரு விவாகரத்து கூட நடக்காது. இதெல்லாம் சில ஆட்கள் புரிந்துக்கிறதே பாருங்க. இல்லை பாருங்க, சில விவாகரத்து பண்ணவர்களை சில சபைகளில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்களுக்கு